பொம்பளை பிள்ளை வாழ்க்கைன்னு என்கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி போய் தொலைன்னு இறக்கப்பட்டு விட்டலான்னு அவ மூஞ்சியை பார்த்தா அவ திமிரு கொஞ்சம் கூட குறையல. நான் எப்படிப்பட்டவன் அவ திமிரு அடக்காம விடுவனா? பொம்பளைகளுக்கு ஆம்பளை எதுக்குற தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? அதை அடக்கணும்ல. ஆம்பளைன்னா யாருன்னு காட்டணும்ல. அப்படியே சும்மா விட்டுற முடியுமா? அதான் விடக்கூடாது முடிவு பண்ணி அங்கேயே அவளை அடி வாங்க வச்சேன். மாமா இனிமே எந்த பிரச்சனைக்கு வர மாட்டேன்னு ஸ்டேஷன்லயே வச்சு எழுதி வாங்கிட்டேன். மாமா உங்களுடைய ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சாங்களா மாமா? அடியா? அவளுக்கு விழுந்த ஒவ்வொரு அடியும் என் காதுல தேனா பாஞ்சது. நீங்க 2 பேரும் வீட்டு வாசல்ல நின்று இருந்தீங்க வையே, அவ அடி வாங்கின சத்தம் கத்துற சத்தம் உங்களுக்கும் கேட்டிருக்கும். இந்த நிக்கிறாளே உன் மாமியா, அவ காதுக்கே கேட்டிருக்கோம். அப்படி ஒரு அடி விழுந்துச்சு. நான் கேஸ் போடாம இருக்கேன்னா 4 போடுங்கன்னு சொன்னேன். நல்லா போட்டாங்க. என்னடா அப்படி இருந்தோம் என் மனசு ஆறலமா? மாமா உங்க 2 பேருக்கும் மறுபடியும் சொல்றேன், பொம்பளையா இருக்கணும். அதை விட்டுட்டு அதை பண்ண இதை பண்ணு ஏதாவது பண்ணீங்க, நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம். இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். அதை நடத்துறதுக்கு நான் எந்த எல்லைக்கும் போவேன். மகளே இப்படி பண்றமே, உங்களை என்ன வேணாலும் பண்ணுவேன். கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நகை வாங்கணுமா, புதுசா புடவையை கட்டணுமா, கல்யாண சாப்பாட்டுல உப்பு இருக்கா உரப்பு இருக்கான்னு பார்த்தோமான்னு அதை நோக்கியே போகணும். இல்லேன்னு வையே, நீங்க எங்க போறீங்கன்னு உங்களுக்கே தெரியாத அளவுக்கு பண்ணிடுவேன். என்ன நான் சொல்றது சரிதானே? சரிதான்ப்பா. இந்தா பத்திரமா வச்சுக்கோ. இந்த பாருப்பா, நான் மட்டும் சொல்லிட்டு இருக்க கூடாது. நீயும் உன் பொண்டாட்டிட்ட நம்ம குடும்ப கௌரவத்தை பத்தி எடுத்து சொல்லி வை. சரிப்பா. இப்பதான் எனக்கு இந்த கல்யாணம் நடக்குன்னு நம்பிக்கை வந்திருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. வா. உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுது. அம்மா இங்க பாரு, அப்பா சொன்னது உங்க 2 பேருக்கும் தான். வீணா என்ன மாட்டி விட பாத்தீங்கன்னா அந்த பொறிக்குள்ள சிக்க போறது நீங்க தான். அதனால அப்பா சொன்ன மாதிரி என் கல்யாண வேலையை பார்க்க ஆரம்பிங்க. ஏய், என்னன்னே 3 பேர் சொல்லிட்டு போறாங்க. அத்தை, அவங்க இவ்வளவு நேரம் பேசினது உங்களுக்கு எதுவுமே புரியலையா? ஏதோ பேசினாங்க, யாரையாவது குறை சொல்லிக்கிட்டே தானே இருப்பாங்க. அதே தெளிவா காதுல விழுகல. நீ அவங்கள மாதிரி என் காது பிரச்சனை கிண்டல் பண்ணாம என்ன சொன்னாங்கன்னு விவரமா சொல்லு. அத்தை, ஐயோ, ஐயோ என் வயிறு எரியுதே. அத்தை, போலீஸ்காரங்கிட்ட அடி வாங்க வை, என் பிள்ளையை நான் பெத்து போட்டேன். எறும்பு கூட கடிச்சிட கூடாதுன்னு பார்த்து பார்த்து நான் வளர்த்தேனே. ஐயோ ஆண்டவா, ஏன் என் பிள்ளை இப்படி சோதிக்கிற? அத்தை, அழாதீங்க அத்தை. ஐயோ பூங்கடி,
நீ இப்படி அடி வாங்குறதுக்கு அடி நான் உன்னை பெத்தேன். ஐயோ அத்தை அழாதீங்க அத்தை. என் பிள்ளைக்கு புரிஞ்சுக்கோங்க என்னாச்சுன்னு அத்தை. தெரியலையே. ஐயோ என் பிள்ளை. பூங்குடி, என்ன தாண்டி முடிவு பண்ணிருக்க சொல்லு. எல்லாத்தையும் விட்டுட்டு யாருமே பார்க்க முடியாத கண் காணாத இடத்துக்கு போக தான் போறேன்டி. ஏய், எதுல விளையாடணும்னு உனக்கு விவசாயம் இல்லையா? இல்லடி, நான் உண்மையதான் சொல்றேன். நல்லா நிதானமா யோசிச்சுதான் நான் அந்த முடிவை எடுத்திருக்கேன். வாய மூடுறி. எங்க இருந்து நீ வந்தது உனக்கு என்ன மாதிரி ஒரு புத்தி? உனக்கு இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கவே வராதேடி. நீ எதுவா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணக்கூடிய பொண்ணுடி. இப்படி யாரும் பார்க்காத கண் காணாத இடத்துக்கு போற அளவுக்கு அப்படி ஒண்ணுமே நடக்கவே இல்லையேடி. இதுக்கு அசந்து போற ஆளே நீ இல்லடி. நீயா இப்படி பேசுறன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. யாருக்காகடி நான் இங்க இருக்கணும்? எதுக்காக நான் இங்க இருக்கணும்? நான் நம்பின யாருமே என் கூட இல்ல. நான் உசுரா நினைச்ச சரவணனே என்ன புரிஞ்சுக்காதப்போ நான் யாருக்காக இருக்கணும் சொல்லு? எனக்கு இப்ப யோசிக்க கூட மனசு வரலடி. எல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் கிளம்புறேன்டி. ஏய், என்னடி சொன்னதே சொல்லிட்டு இருக்க? போனா எங்க போவ? இங்க ஆம்பளை பசங்களுக்கே பாதுகாப்பு இல்ல. பொண்ணுடி நீ எங்க போய் யார் பின்னாடி நிப்ப? உனக்கு என்னடி பாதுகாப்பு இருக்கு? கிளம்புறேன்னு ஏன் இப்படி துடிக்கிற? இங்க பாரு, நான் கூட வேணா சரவணன் கிட்ட பேசுறேன். அவரை பத்தி உனக்கு நல்லா தெரியும்லடி. அப்படி உன்னை வெறுக்கலாம் மாட்டாருடி. அவருக்கு ஏதோ கோபம், யாரு மேலயும் கோபம், அத உன்கிட்ட காட்டிட்டாரு. அவருக்கும் உன்னை விட்ட வேற யாருடி இருக்கா? பேருக்கு அம்மா, தங்கச்சி, அப்பான்னு எல்லாரும் இருக்காங்க. ஆனா அவர் மனசு புரிஞ்சு நடந்துக்கிறது நீ மட்டும் தானடி. நீ இப்படி அவசரப்பட்டு கோச்சிட்டு போனினா நாளை பின்ன அவர் மனசு மாறி உன்னை தேடினா நீ எங்க இருப்பேன்னு அவருக்கு எப்படி தெரியும்? நீ போயிட்டா அவர் நிம்மதியா இருப்பாரு நீ நம்புறியா? அவர் கோவத்துக்கு காரணம் நீதானே நினைக்கிறாருடி. ஆனா ஸ்ருதி தான் காரணம்னு நீ சொன்னதுனாலதான் இப்படி ஆயிடுச்சு. அவரையும் கொஞ்சம் யோசிக்க விடுடி. கொஞ்சம் டைம் கொடு. உனக்கு வேணும்னா ஸ்ருதிய கையோட கூட்டிட்டு போய் அவர்கிட்ட உண்மையை சொல்லுடி. கண்டிப்பா அவர் உன்னை புரிஞ்சு பாருடி. இல்லடி, அது மட்டும் நான் பண்ண மாட்டேன். ஸ்ருதிய பத்தின உண்மைய நான் இன்னும் ரகசியமா பாதுகாத்து வச்சிருக்கிறது அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக மட்டும்தான். இப்ப எனக்காக, என்னோட சுயநலத்துக்காக அது அவர்கிட்ட சொன்னா இந்த உலகத்துல என்னை விட கேவலமானவ வேற யாருமே இருக்க முடியாது.